ஹாய் மக்களே, வெல்கம் டு மை சேனல். நீங்க என்ன கேட்க போறீங்கன்னா, எலெக்ஷன். ஆமா, எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அது எப்போ ரிசல்ட் வருது, எவ்வளவு நாட்கள் நடக்குது, எவ்வளவு செலவா பண்றாங்க, இதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு அந்த ஓட்டிங் மிஷின் எல்லாம் கொண்டு போய் போலிங் பூத் வைக்கிறாங்க, அதெல்லாம் உங்ககிட்ட டீட்டெயிலாக சொல்றேன். அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் உங்கள் டார்வின். அவங்க கட்டட்டுள்ள போலாம். நம்ம எல்லாருக்கும் தெரியுமே, அந்தமான் நிக்கோபார் வந்து ஒரு ஐலாண்ட். பட் ஆனா அதை சுத்தி வந்து குட்டி குட்டி ஐலாண்ட் எல்லாம் இருக்கு, ஓகேங்களா? அதுல வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்துட்டு இந்த எலெக்ஷன் கமிஷன் வந்துட்டு போலிங் ஆபீசர்ஸ்னா உள்ள போறாங்க. பாத்தீங்கன்னா வந்து போர்ட் பிளேயர்ல இருந்து ஒரு ஷிப் பிடிச்சி, அங்கிருந்து அப்புறமா ஸ்பீட் போட் பிடிச்சி, அதுக்கப்புறமா அங்க யூஸ் பண்ண அந்த லோக்கல் போட்ஸ்லாம் இருக்கும்ல, அந்த டைப் யூஸ் பண்ணுவாங்களே, அதை வந்து பிடிச்சி மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட்ல போயிட்டு முதலை எல்லாம் தாண்டி அங்க போயிட்டு வந்து போலிங் பூத் வைப்பாங்க. எதுக்குன்னு பாத்தீங்கன்னா 9 ஓட்டு. ஆமா, இந்த 9 ஓட்டு விழுகிறதுக்கு இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போயிட்டு பண்றாங்க. ஓட்டு போடுறது நம்மளோட ஜனநாயக கடமை. வந்துட்டு இந்த இதுதான் வந்துட்டு மெகா எலெக்ஷன் சொல்றாங்க. 2024 தான் ஒரு மிகப்பெரிய எலெக்ஷனா இருக்க போகுது. 28 ஸ்டேட்டு, 8 யூனியன் டெரிட்டரி, 968 மில்லியன் ஓட்டர்ஸ். ஓகேங்களா, பாத்துக்கோங்க, 968 மில்லியன் ஓட்டர்ஸ். இதுக்கு செலவு பார்த்தீங்கன்னா, அப்பா அது கேட்டீங்கன்னா தலையை சுத்திடும். உங்ககிட்ட லாஸ்டா சொல்றேன். ஏப்ரல் 19 நடந்து ஜூன் 1, ஓகேங்களா, 44 நாள் கிட்ட எலெக்ஷன் நடக்கும். இந்த ஸ்டேட்லயும் யூனியன் டெரிட்டரிஸ்லயும் வந்து சில சில ஸ்டேட்ல பாத்தீங்கன்னா 7 ஃபேஸா நடக்கும். வந்துட்டு நம்ம பெரிய பெரிய மாநிலங்கள் பாத்தீங்கன்னா வெஸ்ட் பெங்கால், யூபி, பீகார், இங்கெல்லாம் வந்து 7 ஃபேஸா நடக்கும். நம்ம தமிழ்நாட்டுலனா வந்து ஒரே நாள்லயே முடிஞ்சிடும். ஓகேங்களா, ஏப்ரல் 19 தான் நம்மளுக்கு தான் ஃபர்ஸ்ட். நல்லபடியா போயிட்டு எல்லாருமே ஓட்டு போட்டு வாங்க. அது மாதிரி சொன்னால, இது வந்து எலெக்ஷன் ரிசல்ட் வந்துட்டு ஜூன் 4 அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க. அன்னைக்கே கவுண்ட் பண்ணி அன்னைக்கு யாரு வரா, உங்களுக்கு வந்துட்டு 3வது முறையா மோடி வராரா இல்ல முதல் தடவையா ராகுல் வராரான்ட்டு அன்னைக்குதான் தெரிய வரும். பொறுத்து வந்து பார்ப்போம். அந்த அதே மாதிரி வந்து அந்த 968 மில்லியன் ஓட்டர்ஸ் சொல்லியிருந்தால, இது பாத்தீங்கன்னா வந்து யூரோப்போட பாப்புலேஷன், அந்த கம்பைன்டு யூரோப்போட பாப்புலேஷன் ஈக்குவல் கிட்ட வருதுன்றாங்க. 2019 வந்து விட இந்த வருஷம் வந்துட்டு 150 மில்லியன் ஓட்டர்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா ஆயிருக்காங்க. அது மாதிரி 968 மில்லியன் ஓட்டர்ஸ் சொல்லியிருந்தால, இதுல வந்துட்டு என்னன்னா 497 மில்லியன் வந்துட்டு மேல் ஓட்டர்ஸ், அப்புறம் 471 மில்லியன் வந்து ஃபீமேல் ஓட்டர்ஸ், அப்புறம் 197 மில்லியன் வந்துட்டு யங்ஸ்டர்ஸ் ஓட்டர்ஸ், அதுக்கப்புறமா வந்துட்டு 18 மில்லியன் வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போடுறவங்க, அப்புறமா 8.2 மில்லியன் வந்துட்டு ஏஜ், அப்புறம் 85 வயசுக்கு அப்புறமா மேல இருப்பாங்கல்ல, அந்த ஓட்டு போடுறவங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு 0.2% வந்து என்ஆர்ஐ, அவங்க வந்து எப்படின்னா ஃபாரின்ல இருப்பான், இங்க வந்து ஓட்டு போட்டு போவாங்க. அது மாதிரி நம்ம லோக்சபா சீட் பார்த்தீங்கன்னா 543 எம்பி சீட் இருக்கு, ஓகேங்களா. 543 பேருக்கு ஓட்டு போட்டு டிஃப்ரெண்ட் பார்ட்டிஸ்ல இருந்து நம்ம வந்து லோக்சபா அனுப்ப போறோம். அதுல யாரு மெஜாரிட்டியா வராங்களோ அவங்க தான் வந்து ரூல் பண்ணுவாங்க, ஓகேங்களா. நம்ம இந்தியாவில் மொத்தமே 6 நேஷனல் பார்ட்டி இருக்கு, 52 ஸ்டேட் பார்ட்டிஸ் இருக்கு. அது மாதிரி வந்து குட்டி குட்டி அன்ரெகனைஸ்டு பாத்தீங்கன்னா அது 2301 இந்த மாதிரி அன்ரெகனைஸ்டு பார்ட்டி இருக்கு. 2019 எலெக்ஷன் பாத்தீங்கன்னா வந்துட்டு 673 பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் வந்து ஜாயின் பண்ணாங்க, பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எலெக்ஷன்ல. அதுல வந்துட்டு 353 வந்துட்டு பிஜேபி அலையன்ஸ் வின் பண்ணாங்க. 91 சீட்ஸ் வந்துட்டு இந்தியா காங்கிரஸ் வின் பண்ணாங்க. இந்த இந்த இயர் எலெக்ஷன் பாத்தீங்கன்னா பிஜேபி என்னன்னா 400 சீட் மேல நாங்க வின் பண்ணுவோம், அதுதான் எங்களோட எய்ம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா 1984 தான் வந்துட்டு காங்கிரஸ் வந்துட்டு 400 சீட் மேல வின் பண்ணியிருக்காங்க. அது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி இருந்தாங்களா, அவங்க இறந்ததுக்கு அப்புறமா தான், அந்த அசாசினேஷனுக்கு அப்புறமா தான் இவ்வளவு சீட் அவங்க வின் பண்ணாங்க. அது மாதிரி வந்துட்டு இப்போ மோடி வந்துட்டு 3வது தடவையா வின் பண்ணிட்டாருன்னா அவர் தான் வந்து லாங்கஸ்ட் சர்விங் பிரைம் மினிஸ்டர்ன்ற மாதிரி. இதுக்கு முன்னாடி நேரு வந்தாரு, நேரு வந்து 16 இயர்ஸ் இருந்தாரு. இந்திரா காந்தி வந்து 15 இயர்ஸ் இருந்தாங்க. இப்ப இவர் வின் பண்ணிட்டாருன்னா இவரும் அந்த வரிசையில வந்துடுவார். இந்த மாதிரி நம்ம ஓட்டு எதில் போடுவோம்னா இவிஎம் மிஷின், ஓகேங்களா. இது வந்து 1982 இருந்து தான் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். இந்த வருஷம் எலெக்ஷனுக்காக 5 மில்லியன் இவிஎம் மிஷின்ஸ் வந்துட்டு வச்சிருக்காங்க. அப்புறமா 1 மில்லியன் போலிங் பூத். அப்புறமா இதுக்கு எவ்வளோ அஃபீஷியல் வந்து ரெக்ரூட் பண்ணிருக்காங்கன்னா போலிங் ஆஃபீஸர்ஸ்னு சொல்லுவாங்க. எப்படின்னா நம்ம ஓட்டு போடும்போது அங்கே செக் பண்ணுவாங்க, அந்த மாதிரி வந்துட்டு மிஷின்ஸ் இது பண்றது, அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 15 மில்லியன் போலிங் ஆஃபீஸர்ஸ் கிட்ட இது பண்ணியிருக்காங்க. நான் வந்து ஃபர்ஸ்ட் அந்தமான் சொன்னேன்ல, இப்போ வந்து ஹிமாச்சல்ல வந்துட்டு ஒரு பிளேஸ்ல வந்துட்டு 15,000 அடிக்கு மேல அங்க ஒரு போலிங் பூத் இருக்கு. அப்புறமா வந்து அருணாச்சல் பிரதேஷ்ல வந்துட்டு ஒரு பிளேஸ் இருக்கு. அங்க போய் வந்து இவங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு 4 நாள்லாம் டிராவல் பண்ணி 482 கிலோமீட்டர்லாம் டிராவல் பண்ணி போய் அங்க போய் வச்சிருக்காங்க. பார்த்தா அங்க ஒரே ஒரு ஓட்டு தான் வந்திருக்கு. ஆமா, இவங்களுமே வந்துட்டு எலெக்ஷன் கமிஷனுமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா
வந்து என் ஓட்டர் ஐடியில அட்ரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. என் அட்ரஸ் சும்மா ஒரு ஒரு மவுண்ட் ரோட்னு வச்சுக்கோங்க. மவுண்ட் ரோட்ல ஒரு பிளேஸ்ல ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் வந்துட்டு போலிங் பூத் இருக்கணும். அதை தாண்டி இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு, அதனால அதுக்கேற்ற மாதிரி இவங்க செட் பண்ணுவாங்க. அந்த லொகேஷன் போலிங் ஸ்டேஷன்லாம் வந்து செட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி இவங்க இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து சில சில ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அந்த மாவோயிஸ்ட் ப்ராப்ளம்லாம் இருக்கும். அங்கெல்லாம் வந்துட்டு இவங்க கார்ல போக முடியாது. அந்த டைம் வந்து இவங்க ஹைக் பண்ணி தான் போவாங்களே, மவுண்டன்ல ஏறி அங்க போய் ஓட்டு இது பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம எதுக்கு பண்றோம்னா ஓட்டு போடணும். ஓட்டு போயிட்டு கரெக்டான வந்துட்டு அது மாதிரி நீங்க அந்த மிஷின்ல போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச கேண்டிடேட் இல்லை உங்களுக்கு பிடிச்ச கட்சி அந்த மாதிரி இருக்கும். அதுக்கப்புறமா வந்து பக்கத்துல ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்க அழுத்தினாலே டொயின்னு சவுண்ட் வரும். சவுண்ட் வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு அந்த மிஷின்ல நீங்க பாத்துக்கலாம். சைட்ல ஒரு ஸ்லிப்பு மாதிரி வரும். நீங்க யாருக்கு ஓட்டு போட்டீங்களோ அதோட சின்னம் வரும். வந்துட்டு நீங்க வந்து கன்ஃபர்மேஷன் இது பண்ணிட்டு இந்த மைய வச்சுட்டு நீங்க வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லயோ ஃபேஸ்புக்லயோ யூடியூப்லயோ எதையா போடலாம். பாருங்க ஓட்டு போட்டான்னுட்டு அதுக்காச்சும் போய் போடுங்க நிறைய பேர் ஓட்டு. அது மாதிரி வந்துட்டு என்ன ஆயிடுச்சு பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்துட்டு ஓட் பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னா 67% தான் ஆயிடுச்சு. 2014 பாத்தீங்கன்னா 64% தான் ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. அதனால வந்துட்டு 2014 விட 2019 கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. இந்த டைம் வந்து நிறைய ஓட் வந்துட்டு விழணும் வந்துட்டு போடணும் அப்படின்னு நம்ம நிறைய பேர் அவேர்னஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இது எவ்வளவு செலவாகுது பார்த்தீங்கன்னா $10 to 15 billion கிட்ட செலவாகுதுன்றாங்க. பார்த்துக்கோங்க, $1 billion. ஏன்னா லாஸ்டா யூஎஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வந்துச்சு, அதை விட இது வந்து ஜாஸ்தி செலவு ஆக போகுது. இந்த இதுக்கு இது எதுனா பார்த்தா அந்த எலெக்ஷன் பார்ட்டி கேம்பெயின் பண்றது, அதுக்கப்புறமா வந்து இந்த மிஷின் காசு, அப்புறமா அவங்களுக்கு சேலரி இது பண்றது, இவங்க டிராவல் எல்லாமே இந்த ஓட்டர் ஐடி ப்ரொவைட் பண்றது, இதுக்கு எல்லாமே சேர்த்து தான் இது ஓவரால் காஸ்ட் தான் இது. அதனால வந்துட்டு நீங்க எல்லாருமே போயிட்டு கரெக்டா ஓட்டு போடுங்க. ஓட்டிங் இஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்ட் இட்ஸ் ஆர் டியூட்டி. நம்ம வந்து சும்மா அது ஒரு ஹாலிடே, நம்ம வந்து அன்னைக்கு ஒரு லீவு அப்படின்னு ஃபன் பண்ணாம நம்ம வந்து ஓட்டு போட்டு கரெக்டான பிஎம் வந்து செலக்ட் பண்ணுங்க. பார்ப்போம் எலெக்ஷன்ல யார் வின் பண்றாங்க என்ன ஆகுதுன்ட்டு. இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். மேலும் மேலும் நான் வந்துட்டு இந்த மாதிரி புள்ளியா பாயிண்டா வந்து சொல்றதுக்கு நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.